நிறைய பேர் நைட்டு பண்ற வேலையை காலையிலயும், காலையில பண்ற வேலையும் நைட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நைட்டு ரொம்ப ஆக்டிவா ஒர்க் அவுட் பண்றது, வீட்டு வேலையை பண்றது, அதே நேரத்துல காலையில தூங்குறது. இந்த மாதிரி பேட்டர்னை நிறைய வேர்ல்ட் லீடர்ஸும் ஆர்டிஸ்டும் கிரியேட்டர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும். ஏன்னா நைட்டு நேரத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும், அமைதியான ஒரு சூழல் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வேலை பார்க்கலாம். அதே சமயம் நைட்டு ரொம்ப டைம் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா எல்லாராலையும் இதை ரொட்டீனா ஃபாலோ பண்ண முடியாது. சில பேர் நேச்சுரலாவே நைட் அவுல் டைப்பா இருப்பாங்க. சில பேர் இன்சோம்னியா, ஸ்ட்ரெஸ், நல்லா தூங்க முடியாம இருப்பாங்க. நைட் ஒர்க் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத யோசிக்கிறதை விட்டுட்டு அதை நம்ம பேலன்ஸா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத திங்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களோட ஒர்க் அவுட் டைமையும் உங்களோட ஒர்க் டைமையும் நீங்க பிரிச்சு அதை ரொட்டீனா ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கலாம். நீங்க தூங்குற ரூமை மேக்ஸிமம் டார்க் ஆக்கிக்கோங்க. அட்லீஸ்ட் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ளூ லைட் எல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இவ்வளவு நேரம் தூங்குறது முக்கியம் இல்லை, எவ்வளவு ரெக்கவரி நம்ம பாடி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களோட பாடி கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க. டயர்டா இருக்குன்னா இமீடியட்டா தூங்க போயிடலாம்.